கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் அவருக்கென்று நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று பார்த்தோம். இதை நாம் யோசித்து பார்க்கும்போது நம்மை குறித்து தேவன் மேன்மையான எண்ணம் உள்ளவராக இருக்கின்றார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கலாத்தியர் 1 அதிகாரம் 24 என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாக தேவனை மகிமைப்படுத்தினான்னு பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை குறித்து அதற்கு முன்னிருக்கிற வசனத்தில் பார்க்கும்போது, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுல் வாழ்க்கையிலே சவுலாயிருந்தபோது தேவனுக்கு பகையாக, சீஷர்களை கொலை செய்யும்படியாக, சபைகளை வெறுக்கும்படியான ஒரு ஆக்ரோஷமான ஆவேசமான மனுஷராக நாம் சவுலாயிருந்தபோது பார்க்க முடியும். ஆனால் தேவன் சவுலை பவுலாய் மாற்றின போது தமஸ்கு வீதியிலே தேவனால் பவுல் சந்திக்கப்பட்ட பிற்பாடு அவர் வாழ்க்கை முழுமையை மாற்றப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம்மை ஜனங்கள் யோசிக்கும் போது நம்மை அல்ல, நமக்குள் இருக்கிற தேவனை குறித்து அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய சாட்சிகள், நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள் யாவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை உயர்த்தும்படியாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் சவுலாயிருந்த பவுலை அவர்கள் பார்க்கும்போது பயந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் மூலமாக தேவநாமத்தை ஜனங்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் தேவனை நேசித்து ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு செல்வது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொரு கிரியை மூலமாக, நம் ஒவ்வொரு செயல் மூலமாக தேவநாமத்தை மற்றவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக வாழும்போது நம் மூலமாய் அநேகர் தேவனுக்குள்ளாய் கடந்து வர முடியும். அதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்தார். அதனால் அன்றைக்கு பவுலின் மூலமாக தேவநாமம் மகிமைப்பட்டது. இன்றைக்கு நம் மூலமாக தேவநாமம் மகிமைப்பட நம்ம இப்போ கொடுப்போம். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பவுல் அன்றைக்கு சொன்னது போல நம்மை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய சாட்சியை பற்றி மற்றும் நினைத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அன்பின் ஆண்டவரே, அப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஆவினால் நிரப்பி எங்கள் வாழ்விலே நீ வெளிப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.